கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பாய்ஸ்க்கு கூட இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்மளோட குளிக்கிற தண்ணியில் சால்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலோ, இல்லை நம்ம பாடி ரொம்ப ட்ரையாக இருந்தாலோ, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டில் ஸ்வெட் அதிகமாகிட்டே இருந்தாலோ, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்னால கூட நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வரும். அந்த டஸ்ட்னால கூட சில பேருக்கு டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகும். இதை தெரியாமல் சுரிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீட் வர ஆரம்பிச்சிடும். அதுவே ஒரு இன்ஃபெக்ஷனாகவும் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் க்யூர் பண்ணிக்கிறது நல்லது. கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணாமல் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இதுக்கு நல்லது. ஏன்னா ஹெர்பலில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இவருக்கு அந்த ப்ராசஸ் தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பா பண்ணி அந்த டேண்ட்ரஃபை ஃபுல்லாக க்யூர் பண்ணி எடுத்துட்டு ப்ரோட்டீன் பேக் பேஸில் 23 மூலிகை பொருட்கள் கொண்டு டேண்ட்ரஃப்கான ஹெர்பல் பவுடர் பேக்காக அவருக்கு போட்டிருக்கோம். அது போட்ட கேப்பில் ஏற்கனவே ஒரு ஸ்கேல்பில் நிறைய அஃபெக்ட் ஆனதுனால ஃபேஸ் ஃபுல்லாக பொறியாக இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு ஃபேஸ் க்ளீனப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் க்ளீனப்போ அவரோட ஸ்கேல்ப்பை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஒரு இடத்துல கூட டேண்ட்ரஃப் இல்லை. இந்த கிளினிக் வேலூரில் இருக்குது. ஷர்மிஸ் பியூட்டி கிளினிக், CMC அண்டருக்கு. காண்டாக்ட் பண்ணுறவங்க எங்களை இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணலாம். யூ ஆர் ஃபார் யூ.